நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, சட்டப்படி நடவடிக்கை எடு. ஏமாற்றாதே, கண்டிக்கின்றோம். எதை கேட்டாலும் ஒரு தடவை அந்த மற்றும் ஒரு அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் அறையில் கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த 51 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையிலே அண்மை நாட்களாகவே திமுக கவுன்சிலர்கள் உட்பட எதிர்ப்பு கவுன்சிலர்கள் 33 பேர் தொடர்ந்து மேயருக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து தங்களது மாமன்ற கூட்டத்தினை புறக்கணிப்பு, அதே போன்று பல்வேறு வகைகளிலே தங்களது நிலைக்குழுக்களை பதவிகளை ராஜினாமா செய்வது போன்ற பல்வேறு செயல்களிலே ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையிலே மேலும் அதே போன்று அமைச்சர் KN நேரு தலைமையிலே பேச்சுவார்த்தையும் கூட நடைபெற்றிருந்தது. இந்த நிலையிலே வருகின்ற 29ஆம் தேதி தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரை சந்தித்திருந்து மேயருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திட வேண்டும் என்கிற வகையிலே மாநகராட்சி ஆணையரும் கடிதம் ஒன்றையும் கொடுத்திருந்தனர். இந்த நிலையிலே எதிர்ப்பு கவுன்சிலர்கள் 33 பேர் தொடர்ந்து மேயருக்கு எதிராக தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையிலே தொடர்ந்து இன்றைய தினமானது ஏற்கனவே 2வது கோட்ட தலைவராக மண்டல குழு தலைவராக இருந்து வரக்கூடிய சந்துரு என்பவரை தகுதி இழக்கம் செய்ய சொல்லி அதற்கு 13 கவுன்சிலர்களே 7 கவுன்சிலர்கள் தங்களது மனுவினை கொடுத்திருந்தனர். இந்த நிலையிலே அவை தொடர்பாக தனக்கு எது அதிகாரமும் இல்லை என ஆணையர் தரப்பிலே இந்த பதில் மனுவானது கவுன்சிலர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை அந்த சட்டப்பூர்வமான அந்த ஆவணங்களை தற்போது காண்பித்து தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து மேயருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வரக்கூடிய ஆணையரை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதே போன்று கடந்த 13/3 அதாவது மார்ச் மாதம் தேதி அன்று 12ஆம் தேதி நடைபெற்ற மாமன்ற கூட்டத்திலே மேயருக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருந்த நிலையிலே எதிர்ப்பு கவுன்சிலர்கள் 33 பேருமே அந்த வெளிநடப்பு செய்திருந்தனர். இந்நிலையிலே அந்த லஜ்ஜர் புத்தகத்திலே அவர்கள் அந்த மாமன்ற கூட்டத்திலே பங்கேற்கவில்லை, வரவில்லை என அந்த குறிப்பிட்ட விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.